Hello guys, இப்போ என்னோட வாய்ஸ் கேக்குதா? Hello. Okay, hello guys. So வேமா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? இப்போ ஓகேவா? அகைன் லைவ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. வெரி குட். சரி ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஆஃப்டர்நூன். எஸ் ஓகே கிளியரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். என்னன்னு தெரியல, ரொம்ப நாளாவே எனக்கு இந்த லைவ்ல வாய்ஸ் பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. நானும் கரெக்டாக தான் பண்றேன். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே guys, so welcome to exams daily. So இன்னையில இருந்து ரெகுலரா இந்த 3 மணி டைம் அப்படின்ற இந்த டைமிங்ல நம்மளோட தமிழ் கிளாஸ் நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழ் சேனல்ல பார்க்க போறோம். ஸோ நேத்து இருந்தே நம்ம நைட்டு 7 மணி கிளாஸ் வந்து சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லியில ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேத்து அந்த வீடியோ போயிருக்கு. ஸோ பார்க்காதவங்க சீக்கிரமா பார்த்துக்கோங்க சரியா. நம்ம இதுல எப்படி போட போறோம்னா ஒரு 25 questions. நிறைய பேர் ஓல்டு புக் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஸோ நீங்க நியூ புக் படிச்சாலே நீங்க 90 எடுத்துடலாம். ஸோ பிளஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஓல்டு புக் கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு 25 கொஸ்டின் இதுல நம்ம ரெகுலரா பார்க்க போறோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி அப்படின்ற யூடியூப் சேனல்லையும் நம்ம நைட் 7 மணிக்கு லைவ் கொடுக்குறோம். அதுல உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் இலக்கணம் 8th ஸ்டாண்டர்ட் இலக்கணம்னு நீங்க கேட்ட பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு. இதுலயும் அதுலயும் ரெகுலரா உங்களோட தமிழ் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தாண்டி நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லியில உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். எல்லா எக்ஸாமுக்குமே ப்ரொவைட் பண்றோம். ஆஃபர் பிரைஸ் ஆல்சோ போயிட்டு இருக்கு. ஸோ கால் பண்ணுங்க 8940400154 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ இன்னொரு நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க 8101234234 அப்படின்ற இந்த 2 நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் புக்ஸ் ஆர்டர் கிளாஸ் ஜாயின் பண்றது இல்ல ஏதாவது டீடைல்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ தேங்க்யூ. ஸோ இனிமேல் ரெகுலரா இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது முக்கிய வினாக்கள். ஸோ ஒரு 25 கொஸ்டின்ஸா எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையரா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என குறிப்பிட்டவர். அதாவது மாணிக்க வாசகரை பத்தி இந்த கூற்ற சொன்னது யாரு அப்படின்றதான் கேள்வி. ஓகே, சோ ஆன்சர் பண்ணுங்க. So option A G.U. Bope, option B Caldwell, option C வீரமாமுனிவர், ஆப்ஷன் டி ரசூல் கம்சதே. ஸோ நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க, நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியாம இருக்கும். ஸோ ரெகுலரா லைவ் பாருங்க. மினிமம் உங்களுக்கு தெரியாத ஒரு 5 விஷயமாவது நீங்க ரெகுலரா லைவ்ல இருந்து கத்துப்பீங்க. ஸோ அதுவே உங்களோட பிராக்டிஸ்க்கு போதுமானதா இருக்கும் சரியா. ஓகே, சரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா G.U. Bope அப்படின்றதான். ஓகேவா, G.U. Bope தான் என்ன சொல்றாருன்னா மாணிக்க வாசகரை பத்தி நம்மளுடைய உலக வரலாற்றுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் உழைப்ப பாக்குறப்பையும் துன்பத்தை பொறுக்கிறது, சோ கடவுள் பக்தி இது மாதிரி எல்லாத்துலயும் நம்ம மனசை கவர்றவங்க மாணிக்க வாசகரை தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க சரியா. மாணிக்க வாசகர் இருக்காரு இல்லையா, இவரை இந்த சைவ சமய குறவர்கள் 4 பேர் சொல்லுவோம். யாரு சொல்லுவோம்? சைவ சமய குறவர்கள் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர், இவங்க 4 பேர் சொல்லுவோம். இவங்க 4 பேருக்கும் ஆளுடை அப்படின்ற மீனிங்ல வந்து உங்களுக்கு பெயர் கொடுப்பாங்க. அந்த வகையில மாணிக்க வாசகரினுடைய பெயர் என்னப்பா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? ஆளுடை. இப்ப திருநாவுக்கரசர் அப்பர்னா அவர் ஆளுடை அரசுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மாணிக்க வாசகருக்கு என்ன பெயர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். வெரி குட், ஆளுடை அடிகள் அப்படின்றது. ஆளுடை அடிகள் அப்படின்றதுதான் மாணிக்க வாசகர் அவர்களினுடைய பெயர். சோ G.U. Bope பத்தியும் நிறைய கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது அவரை பத்தி வந்துடும். சோ G.U. Bope அவர்களை பத்தி நம்ம படிக்கிறப்ப சோ அவர் எந்த ஊர்ல பிறந்தார்
பிறந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா அடிக்கடி கேக்குறாங்க. சோ எதுமா பிரான்ஸ், பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய எட்வர்டு தீவு அப்படின்ற ஒரு ஊர்ல தான் அவர் பிறந்திருப்பாரு. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த क्वेश्चन நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செகண்ட் क्वेश्चन, திருக்குறளை போற்றி பாடும் நூல். இது ஈஸி தான், சரியா? இது நியூ புக் பழைய புக் எல்லாத்துலயுமே உங்களுக்கு கவர் ஆகும். லாங் கேப் ஐ அட்டெண்ட் யுவர் கிளாஸ். ஹவ் ஆர் யூ? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, திருக்குறளை போற்றி பாடும் நூல். வெரி குட். சோ திருக்குறளை போற்றி பாடக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலை. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் திருக்குறளினுடைய சிறப்பை எந்தெந்த புலவர்கள் எல்லாமே பாடியிருக்காங்க. எட்வர்ட் தீவு அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, சோ எந்தெந்த புலவர்கள் எல்லாருமே அதை பாடி இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமா திருவள்ளுவ மாலையில 53 புலவர்களினுடைய பாடல்கள் இருக்கும். 55 புலவர்களினுடைய 55 பாடல்கள் வந்து திருவள்ளுவ மாலையில இருக்கும். முழுக்க முழுக்க திருக்குறளை சிறப்பிச்சு பாடக்கூடிய ஒரு வரி. அதுல அடிக்கடி நம்ம பாக்குற இந்த வரிதான் பாத்தீங்கன்னா திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்ற ஒரு வரி வந்து படிச்சிருப்போம் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல எங்க ஆசிரியர்கள் திருக்குறளை வந்து போற்றி சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே இந்த திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த நூலுக்கு கீழே தொகுத்திருக்காங்க. சோ 53 புலவர்களால் எழுதப்பட்ட 55 பாடல்கள் அதுல இருக்கும். ஓகே, நோட் பண்ணியாச்சா? ஓகே, சோ மூணாவது கேள்வி, மக்கள் இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் எது? அடுத்த क्वेश्चन பேஜ். மக்கள் இலக்கியம், மக்கள் இலக்கியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? நாட்டுப்புற பாடல்கள், சங்க இலக்கியங்கள், திருக்குறள், சிலப்பதிகாரம். வெரி குட். சோ நிறைய பேர் ஆன்சர் நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம கேட்கறது பாருங்களேன், நூல் எதுன்னு கேக்குறாங்க, சரியா? சங்க இலக்கியங்களை தான் மக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் அப்படின்றது என்னப்பா? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள், அததான் வந்து சங்க இலக்கியங்கள்னு சொல்றாங்க, சரியா? கிமு 500ல இருந்து கிபி 500 வரைக்கும், இதை கிமு 300ல இருந்து கிபி 300ன்னு சில இடங்கள்லயும் குறிப்பிடுவாங்க, சரியா? இந்த காலத்திற்கு உட்பட்ட சோ எல்லாத்தையும் என்னன்னு சொல்றாங்க, நமக்கு சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த சங்க இலக்கியங்கள்ல மொத்தமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய 17 மேற்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா? 17 மேற்கணக்கு நூல்கள். அது என்னன்னு சொல்றோம்? 8 தொகை 10 பாட்டு. இந்த 18 நூல்களை தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 17 மேல்கணக்கு நூல்களை தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ மொத்தமா சங்க இலக்கியங்கள், அதாவது அந்த காலகட்டத்துல எழுதப்பட்ட நூல்கள்ல எத்தனை புலவர்கள் இருக்காங்க? சங்க இலக்கியங்களை எழுதிய புலவர்கள் எத்தனை பேர்னு கேட்கலாம். சங்க இலக்கியத்தை எழுதிய புலவர்கள் எத்தனை பேர்? 48. சோ காமனா 17 மேல் கணக்கு 449. 473. வெரி குட். சோ மொத்தமா 473 புலவர்கள் சங்க இலக்கியத்துல சங்க காலத்துல புலவர்களா இருந்திருக்காங்க. எத்தனை பேரு? 473. சோ எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2381 பாடல்கள். 2381 பாடல்கள் மொத்தமா இருக்கு. எத்தனை புலவர்கள்? 473. பெண் புலவர்கள் 49. வெரி குட். சரியா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சங்க இலக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சங்க இலக்கியங்கள் இல்லாம இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குல்ல, அறநூல்கள், நீதி நூல்கள்லாம் சொல்றோம்ல, இந்த 17 கீழ்கணக்கு நூல்களை
இன்னொரு பேர் சொல்றாங்க, அது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருண்ட கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இருண்ட கால இலக்கியங்கள்னு சொல்றாங்க. ஜஸ்ட் இது வந்து சங்க காலத்துல எழுதப்பட்டது. இதெல்லாமே சங்கம் மருவிய காலத்துல எழுதப்பட்டுச்சு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, தொல்காப்பிய நெறி நின்றவர். சோ இங்க இருக்கிறதுல தொல்காப்பிய நெறி நின்றவர் யார் அப்படின்றதா கேள்வி. சோ ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள், ஆப்ஷன் பி திருவள்ளுவர், ஆப்ஷன் சி கம்பர், ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். தொல்காப்பிய நெறி நின்றவர் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, யாருப்பா? சான்சர் கம்பர். கம்பர் தான் தொல்காப்பிய நெறி நின்றவர். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தொல்காப்பியர் வந்து ஒரு பழக்கம் வச்சிருக்காராம். வடமொழியை தமிழ்ல பயன்படுத்தினாரு அப்படின்னா அதுல வடமொழி வார்த்தைகளுக்கு பதில என்ன பண்ணுவாங்களா, தமிழ் வார்த்தைகளை போட்டுதான் எழுதுவாங்க. சோ அதே மாதிரிதான் என்ன பண்றாரு கம்பரும் அவருடைய கம்ப ராமாயணத்துல என்னதான் அவங்க வடமொழி பெயர்கள் எடுத்தாலும் ஹனுமன், ஹனுமன் இந்த மாதிரிலாம் நேம் எடுத்தாலும் அதை என்ன பண்றாங்க, தமிழ் எழுத்துக்கள் போட்டு எழுதுறாங்க. சோ அதனாலதான் அவரை என்னன்னு சொல்றாங்க, ராமன் அப்படின்னு அவர் குறிப்பிடுவாங்க. சோ நம்ம தமிழ் ஃபார்மேட்ல அதை மாத்தி குறிப்பிடுவோம். சோ அதேதான் வீடனும் அதே மாதிரிதான். சரியா? சோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை சோ என்ன பண்ணுவாங்க, தமிழ்ல எழுதுறப்ப தமிழ் எழுத்துக்கள் கொண்டு குறிப்பிடுவாங்க. இதான் தொல்காப்பியர் நெறி நின்றவர்னு கம்பரை சொல்றாங்க. சரியா? புரிஞ்சுச்சா? அடுத்த கேள்வி, குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கத்தில் 51 பாடல்களுக்கு உரை எழுதியவர். குமரகுருபரனுடைய அந்த நீதிநெறி விளக்கம் நூல் இருக்கு இல்லையா, அந்த நூல்ல 51 பாடல்களுக்கு யாரு உரை எழுதி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ குமரகுருபரர் பத்தி தெரியும், அவர் நீதிநெறி விளக்கத்தை எழுதினாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நீதிநெறி விளக்கத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அது கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல 51 பாடல்களுக்கு எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரதிமார் கலைஞர். பரதிமார் கலைஞர் அப்படின்றதுதான். ஓகேவா? 102. வெரி குட். சரியா? பரதிமார் கலைஞர் அப்படின்றதுதான் சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள் எவ்வகை தொடர். சோ இதே மாதிரியே குரூப் 2 இப்ப நடந்த குரூப் 2ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை எவ்வகை தொடர்? எதிர்மறை தொடர், பொருள் மாறா எதிர்மறை தொடர், உடன்பாட்டு தொடர், தன்வினை தொடர். சோ உடன்பாடு அப்படின்னா என்ன, எதிர்மறைனா என்ன அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடன்பாடு அப்படின்றது என்ன பண்ணும்னா ஒரு செயல் நடந்ததை கூறுறது. சரியா? ஒரு செயல் இன்னைக்கு நடந்தது அப்படின்றத சொல்றது, நடந்ததை கூறுவது உடன்பாடு. இது எப்படி உடன்பாட்டுல எழுதலாம் அப்படின்னா, கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். சோ எழுதினாள் அப்படின்னு சொல்றப்ப என்னது, அவன் அந்த செயலை செஞ்சிருக்கா. ஒரு செயல் நடந்ததை கூறுவது உடன்பாடு. அதே செயல் நடக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் எதிர்மறை. கலைச்செல்வி கட்டுரை எழுதவில்லை, இந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு மீனிங்ல வருது. அப்ப இங்க கொடுத்திருக்கிறத பாருங்களேன், இறால் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ கொடுத்துட்டு ஆனா அது என்ன பண்ணுது, பாசிட்டிவ் எழுதுனா அப்படின்றதான் சொல்லுது. சரியா? என்னதான் இங்க எதிர்மறை வாக்கியங்கள் இருந்தாலும் இது எதிர்மறையா கன்சிடர் பண்ணப்படல. சோ பொருள் மாறா எதிர்மறை தொடர். கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால்னா என்ன அர்த்தம், எழுதாமலா இல்ல எழுதுனான்னு அர்த்தம். அப்ப அது உடன்பாடா சொல்லாம எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் என்னன்னு சொல்றாங்க, பொருள் மாறா எதிர்மறை தொடர். அப்ப எதிர்மறைனா என்ன, உடன்பாடுனா என்ன, பொருள் மாறா எதிர்மறை தொடர்னா என்ன? புரிஞ்சுச்சா? இந்த மூணுக்கும் புரிஞ்சுச்சா? கண்டிப்பா இந்த 3 பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வட்ட வட்டம் கேட்டுறாங்க. 3ல இருந்து ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கேக்குறாங்க. இந்த வட்ட பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. சரியா? புரிஞ்சுச்சா இந்த 3மே? அடுத்து, ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழி பற்றே. மொழி பற்று இல்லாதாரிடத்து தேசப்பற்றும் இராது என்று
இராது என்பது உறுதி என்று கூறியவர். லைக் நம்ம இந்த மாதிரி மாத்திக்கலாம். சரியா? சரி பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, இருக்கக்கூடிய பற்றுகள்ல தலையாய பற்று அப்படின்றது தேசப்பற்று தான். உங்ககிட்ட தேசப்பற்று இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு மொழி பற்றும் இருக்காது அப்படின்னு சொன்னது யாரு? சோ ஆப்ஷன் ஏ திருவிகா, ஆப்ஷன் பி காந்தி, ஆப்ஷன் சி பாவாணர், ஆப்ஷன் டி பெரியார். ஆன்சர் இது வந்து ஃபேமஸான குவாட் தான் பெரியார். அதே மாதிரி இந்த குவாட்ல இந்த வட்டம் ஃபுல்லாவே அண்ணா அண்ணா அண்ணான்னு கேட்டு வச்சுட்டாங்கல்ல. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குவாட் எல்லாத்தையுமே ஒன்னா எடுத்துக்கோங்க, கலெக்ட் பண்ணி படிங்க. சோ இந்த குவாட் யாரு சொன்னாங்க, இந்த குவாட் யாரு சொன்னாங்க அப்படின்றத படிங்க. சரியா? அப்படி படிச்சீங்கனாலே உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே, ஓகே. சோ அடுத்து தவறான இணை எது எங்கன்னு கேக்குறாங்க. சோ பாடான் திணை அப்படின்றது ஒரு ஆண்மகனினுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? கரெக்டா? வாய்ஸ் நாட் கிளியரா? கிளியரா இல்லையா? ஏன் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க? என் சைட்ல இருந்து எல்லாமே கரெக்டா தானே இருக்கு, நான் செக் பண்ணிட்டேனே. சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாடான் திணை அப்படின்னா என்னன்னா, அது நீங்க பிரிச்சீங்கனாலே பாடு கூட்டல் ஆண் திணை அப்படின்றதான் வரும். பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, அதுதான் பாடான் திணை. ஒரு ஆண்மகனினுடைய சிறப்பை புகழ்ந்து பாடக்கூடியது, அதுதான் பாடான் திணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சோ அப்ப இது கரெக்ட். செகண்ட் காஞ்சி திணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ காஞ்சி திணை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பகைவரை எதிர்த்து போரிடல். போருக்கு செல்வது கிடையாது. மண்ணாசை காரணமாக போருக்கு செல்வது வஞ்சித்திணை. சரியா? வஞ்சித்திணை தான் போருக்கு செல்வது. காஞ்சி திணைன்றது என்னது? அதை எதிர்த்து போரிடல், எதிரூன்றல், எதிரூன்றல். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. சோ அப்ப அது செகண்ட் ஒன் தப்பா இருக்கு. ஓகே, சோ அடுத்து நொச்சி திணைன்றது மதிலை காப்பது, உழிங்கை திணை மதிலை சுற்றி வளைத்தல், வாகை திணை போரில் வெற்றி பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 திணைகள் இருக்கு. புறத்திணைகள் மொத்தம் எத்தனை? 12. அகத்திணைகள் மொத்தம் எத்தனைப்பா? புறத்திணைகள் மொத்தம் 12 இருக்கு. அகத்திணைகள் எத்தனை இருக்கு? அகத்திணைகள் மொத்தம் எத்தனை? எத்தனை? ஓகே, சோ 7 அப்படின்றதுதான் கரெக்ட். என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, பெருந்திணை, கைக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 இருக்கு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 9வது கேள்வி. உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றவர். உயிரிரக்கமே, உயிரிரக்கம், கருணை, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா, ஜீவகாருண்யம், சமர சன்மார்க்கம், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் ஒரு கேள்வியில வருது அப்படின்னா, சோ யாரா இருக்கலாம்? வள்ளலார், திருமூலர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். கண்டிப்பா யாரு? வள்ளலார் தான். சோ வள்ளலார் யாரு? ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் இல்லையா? சோ ராமலிங்க அடிகளார் வடலூர்ல சத்திய தர்மசாலையை நிறுவியவர், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை தன்னுடைய நோக்கமா கொண்டவர். அதன் பெயர்ல ஒரு உரைநடை நூலுமே எழுதி இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோம். சோ இறைவன் அப்படின்றவன் ஜோதி உருவமானவன். இறைவனுக்கு புறத்திணை 12பா, 11 கிடையாது, குழப்பாதீங்க. 11 எப்படி வரும்? 12 தான். 12 புறத்திணை தான் கரெக்ட். ஓகேவா? திருவருட்பா, வெரி குட். சரியா? உயிரிழக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல்னு சொன்னது வள்ளலார். ஏதோ பாயிண்ட் சொன்னேன். சரி, ஓகே, வள்ளலார். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வெரி குட். சோ அடுத்ததா 10வது கேள்வி. இந்திர தேச சரித்திரம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? இந்திர தேச சரித்திரம், இந்திர தேச சரித்திரம் என்ற நூலை இயற்றியவர் யார்? இந்திர தேச சரித்திரம் அப்படின்றது என்ன வகையான நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய வரலாறு. இந்தியாவினுடைய வரலாறு, ஆரியர்களினுடைய வருகை இருக்குல்ல, ஆரியர்களினுடைய வருகையில ஆரம்பிச்சு இந்தியாவினுடைய வரலாறு எழுதப்பட்ட நூல் தான் இந்த இந்திர தேச வரலாறு அப்படின்றது. ஓகேவா? இந்த இந்திர தேச வரலாறுல மொத்தம்
நீங்க ஒரே நிமிஷம் முடிச்சுட்டு நான் சொல்றேன். சோ யார் எழுதினாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் எழுதினாரு. அயோத்திதாச பண்டிதரனுடைய இயற்பெயர் என்னது? காத்தவராயன். நோட் பண்ணிக்கோங்க, காத்தவராயன் அப்படின்றது. நல்லா கவனிங்க, புறத்திணை மொத்தம் 12 தான். ஏன் 11 நீங்க சொல்றீங்க அப்படின்னா 12 புறத்திணையில இந்த புறநானூறுன்ற நூல் இருக்குல்ல, அதுல 11 தான் எழுதி இருப்பாங்க. சரியா? 11 திணை தான் அதுல பயன்படுத்தி இருப்பாங்க. ஒரு திணை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வெரி குட். ஒரு பைசா தமிழன் அப்படின்ற நூல் இதழ், ஒரு வார இதழ காலனாக்கு உளிங்கை திணை. வெரி குட். சோ புரியுதா எதனால கிடையாதுன்னு? யார் அந்த 11ன்னு சொன்னீங்க? குறை சவுண்டா? குறைன்னு கேக்குதா? ஏன்னு தெரியல, இந்த ரூமுக்கும் மைக்குக்கும் ஆகவே மாட்டேங்குது, செட் ஆகவே மாட்டேங்குது. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க, புறநானூற்றில் 11 திணையை தான் பாடி இருப்பாங்க, உளிங்கை திணை கிடையாது. ஓகே, சோ அடுத்த கேள்வி பாருங்க, 11வது கேள்வி. தவறான இணை. இதுல சேவல் கூவும், பூனை கத்தும், கூகை குளரும், வண்டு முரளும். சோ இதுல எது தவறான இணை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பூனை. சோ பூனை அப்படின்றதான் தப்பு. பூனை கத்தும் கிடையாது, ஆடுதான் கத்தும், பூனை புணுகும். ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதவை. இதுல பொருந்தாதது என்னன்னு கேக்குறாங்கப்பா. உயர்ந்தாழ்ந்து, குழிதாழ்ந்து, மீமிசை ஞாயிறு, நடுமையம். இதுல எது பொருந்தாது அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்சம் வேகமா ஆன்சர் பண்ணுங்க. எதுக்காக லைவ்ல இருந்து லீவ் ஆகுறீங்க எல்லாரும்? கண்டினியூஸா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? சோ இதுல எது பொருந்தாம இருக்குப்பா? எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, மோஸ்ட்லி நிறைய தவறான பதில்கள் வருது. சரி பாப்போம். எக்கோ அடிக்குதா? சரி கொஞ்ச நேரம். ஓகேவா? அவ்வளவுதான், இன்னைக்கு முடிய போகுது, நம்ம பாத்துக்கலாம். ஓகே, சரி பாருங்க. சோ ஆன்சர் ஏ அப்படின்றதா கரெக்ட். உயர்தாழ்ந்து அப்படின்றதா தப்பா இருக்கு இங்க. ஏன்னு சொல்றீங்கன்னா, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு? ஒரு பொருட்பன்மொழின்னு சொல்லுவோம். அது என்ன ஒரு பொருட்பன்மொழி? ஃப்ரெம்பினேம் நம்ம சொல்லலாம். பல மொழிகள், மொழினா என்னதுப்பா? சொற்கள். 2 சொற்கள் ஒரே பொருளை தருவது, ஒரே பொருளை தருவது. 2 சொல் பக்கத்து பக்கத்துல இருக்கும், ரெண்டுமே ஒரே பொருளை தான் தரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நடு மையம். நடுனாலும் சென்டர் தான், மையம்னாலும் சென்டர் தான். கரெக்டா? நடுனாலும் சென்டர் தான், மையம்னாலும் சென்டர் தான். இப்ப மீமிசை, மீனாலும் மேலே அப்படின்னு தான் அர்த்தம், விசைனாலும் மேலே அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? இல்ல உயரம், மேடு அப்படின்னு அர்த்தம். ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். அதே மாதிரி குழினாலும் பள்ளம் தான், தாழ்ந்துனாலும் என்னதான்? தாழ்ந்து இருக்கு, பள்ளமா இருக்கு. சோ இது ரெண்டுக்குமே என்னது? ஒரே வார்த்தை. ஆனா இங்க அப்படி கிடையாது. உயர் தாழ்ந்துன்றது உயர்ந்து தாழ்ந்து ஆப்போசிட்ல கொடுத்திருக்காங்க. இது மூணுமே ஒரு பொருட்பன்மொழி, இது கிடையாது. புரிஞ்சுச்சா? ஒரு பொருட்பன்மொழினா என்னன்னு புரிஞ்சுச்சா? இதுதான், நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பொருட்பன்மொழி. இது எல்லாமே ஒரே பொருளை தரக்கூடிய வார்த்தைகள். ஞாயிறு எடுக்காதீங்க, மீமிசைய மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? எல்லாமே ஒரே பொருளை தரக்கூடிய வார்த்தைகள். பட் உயர்ந்தாழ்ந்து அப்படின்றது ஆப்போசிட்டா இருக்கு. சோ ஆன்சர் அதுக்கு என்னது? ஏ. ஓகேவா? அடுத்த கேள்வி 13. தவறான இணை எதுன்னு கேக்குறாங்கப்பா. இங்க இருக்கிறதுல தவறான இணை பிரித்து எழுதுக. இந்த வட்ட பிரித்தெழுதுகளை வச்சாங்களா அப்ப? அந்த மாதிரிதான் இங்க விதிர்குற்றஞ்சி அப்படின்ற இந்த வார்த்தையை எப்படி பிரிச்சு எழுதுறது? அங்கை, இன்னமுது, எம் மருங்கு. சோ இந்த வார்த்தைகளை எப்படி பிரிச்சு எழுதுறது? எது தப்பா எழுதி இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சோ இது கரெக்ட் தான். விதிர்குற்றஞ்சி அப்படின்றத கரெக்டா தான் எழுதியிருக்காங்க. அங்கை, எம் மருங்கு இதுவுமே கரெக்ட் தான். சோ இன்மை கூட்டல் அமுது கிடையாது. இன்மைனா என்னது? இல்ல, வறுமைன்னு அர்த்தம். ஆனா இங்க இன்னமுதுன்றது என்ன மீனிங்ல கொடுத்திருக்காங்க? இனிமையான அமுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இனிமை கூட்டல் அமுதுதான் இன்னமுது. சரியா? ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
இன்மைன்னு வராது. சரியா? அடுத்து தவறான இணை. சோ இங்க இருக்கிறதுல தவறான இணை அகைன் ஒரு அம்கைன்னு வராதுப்பா. பி ராங் இல்ல, கரெக்ட் தான். பி கரெக்ட் தான். சோ அடுத்த கேள்வி, இங்க தவறான இணை எதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ, எம்ஜிஆர் சென்னை மாநில சட்டமேலவை உறுப்பினரான ஆண்டு 1963. எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1988. ஆ கூட்டல் கை இல்ல, இது கரெக்ட் தான். எம்ஜிஆரினுடைய காலம் 17 இருந்து 87 வரைக்கும். எம்ஜிஆர் முதல்வராக பணியாற்றிய பதவியேற்ற ஆண்டு. சோ வெரி குட். ஆப்ஷன் டி தான் தப்பு. ஏன்னா 1977 இருந்து 1987 அவர் இறப்பு வரைக்கும் அவர் தான் வந்து என்னவா இருந்திருப்பாரு, முதலமைச்சரா இருந்திருப்பார். மத்தபடி எல்லாமே கரெக்ட். இது மட்டும் என்னது தப்பு. சோ ஆப்ஷன் டி. ஓகே. சோ இந்த அகம் கூட்டல் கைதான். சரியா? என்னது இந்த மவ்வீர் அழிந்து, புரியுதா? இது எப்படி அங்கை அப்படின்னா அகம் கூட்டல் கைதான். நீங்க அம் கூட்டல் கைன்னு இதை பிரிக்க முடியாது. அம் கூட்டல் கைன்னு பிரிக்க முடியாது. சரியா? சோ அகம் கூட்டல் கை அப்படின்றதான் கரெக்ட். அடுத்து தவறான இணை எது? நாற்பொருள், நெறிநாளு, நாற்கரணம், பாவினங்கள். சோ நாற்பொருள் என்னென்னு பாத்தீங்கன்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். நெறி நாலு நெறி என்னன்னா வைதர்பம், கௌடம், பாஞ்சாலம், மாகதம். நாற்கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். பாவினங்கள் துறை, தாழிசை, விருத்தம். ஒன்னுட்டு 3 கொஸ்டின்ல 2 தப்பா? பாவினங்கள். சோ எது கரெக்ட் பா? எது தப்பா இருக்கீங்க? தவறான இணை தானே கேட்டிருக்காங்க. வெரி குட், வெரி குட். சோ ஆப்ஷன் ஏ தான் தப்பு. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம்லாம் என்னது? நான்மணி. நான்மணி கடிகைன்னு அதனாலதான் சொல்றோம். கடிகைனா ஆபரணம், 4 மணிகளால் ஆன ஆபரணம். அப்ப நாற்பொருள் என்னென்ன அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு. அறம், பொருள், இன்பம், வீடுதான் நாற்பொருள்னு சொல்லுவாங்க. இது 4 மணிகள். சரியா? நெறினாலு இது கரெக்ட் தான். நாற்கரணம் கரெக்ட் தான். பாவினங்கள் கரெக்ட் தான். சரியா? நாற்பொருள் அப்படின்றது அறம், பொருள், இன்பம், வீடு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. பாவினங்கள் எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? அது கரெக்ட் தானே. பாவினம் துறை, தாழிசை, விருத்தம் படிச்சிருக்கோம் நம்ம. தமிழ் விடு தூதுல கூட சொல்லி இருக்கோம் நம்ம. ஓகே, அடுத்து வல்லினம் மிகும் இடங்கள். சோ இங்க இருக்கிறதுல எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும்? எழுவாய் தொடரில் வரும் வல்லினம் மிகும். 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். வினை தொகையில் வரும் வல்லினம் மிகும். அந்த, இந்த, எந்த என்னும் சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். சோ எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கேக்குறாங்க. எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பா? வெரி குட். டி. டில தான் அந்த சிறுமி, இந்த பையன், எந்த பக்கம். சோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வல்லினம் சேர்ப்போம். எழுவாய் தொடர்ல இப்ப என்ன பேரு சொல்றது? கண்ணன், கண்ணனே வேணும், சம்திங் ஏதோ ஒரு எழுவாய் தொடர் எழுதுறீங்க அப்படின்னா சோ அதுல என்ன பண்ணாது? எழுவாய் தொடர்ன்றது என்னது? எழுவாய் பயனிலை இருக்கும். சோ இந்த இடத்துல இது வல்லினமா வந்தாலும் இது இங்க என்ன பண்ணாது? மிகாது. ஓகே, சோ 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. கரெக்ட் தான். கம்பர், கம்பரை படிக்கிறேன், கம்பர் படிக்கிறேன், சம்திங் ஏதோ ஒண்ணு. 2ஆம் வேற்றுமை வந்து நம்ம மறைஞ்சு வரக்கூடிய இடங்கள்ல என்ன பண்ணாது?
வல்லினம் வராது, மிகாது, மிகும்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வினைத்தொகை ஊறுகாய், தாழ்கடல், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வல்லினம் மிகாது. ஓகே, ஆன்சர் கரெக்டானது டி தான் கரெக்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. கண்ணன் சென்றான், வெரி குட், தேங்க்யூ. எடுத்து கொடுத்து கண்ணன் சென்றான் அப்படின்னு எழுதுறோம்னா இச்சு போட மாட்டோம் பக்கத்துல, சரியா? ஏன்னா ஒரு எழுவாய் தொடர்ல நம்மளுக்கு என்ன வராது, வல்லினங்கள் வராது. அடுத்த கேள்வி பாருங்க. திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதென்று அது மண்பதை உலகுக்கு பொது என்று கூறியவர். அதாவது திருக்குறள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இந்த வகுப்பை சேர்ந்தவங்க தான், இந்த மதத்துக்காரவங்களுக்கு மட்டும்தான், இந்த நிறத்துக்காரவங்களுக்கு மட்டும்தான்றது கிடையாது. அது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அப்படின்னு இந்த கருத்தை சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஆன்சர் வெரி குட் ஆன்சர் திருவிக்கா. திருவிக்கா தான் இந்த கருத்து. இந்த கூற்றுன்னு கேட்கிறப்ப அதிகபட்சமா யாரை கேட்கிறாங்கன்னா திருவிக்காவையோ இல்ல அறிஞர் அண்ணாவையோ தான் இந்த கூற்று வர்றப்ப அதிகமா கேட்கிறாங்க நம்மளுக்கு எக்ஸாம்ல. அதனால அவங்களை பத்தி இன்னும் நல்லா டீடைல்டா படிச்சு வச்சுக்கணும். இவங்களுக்கு அப்புறம் நம்ம அதிகமா படிக்க வேண்டியது பெரியார். ஓகேவா? சோ இவங்களோட கூற்றுகள் எல்லாமே நல்லா படிச்சு வச்சுக்கணும். அடுத்து 18 தவறான இணை. சோ மோஸ்ட்லி தவறான இணை கொஸ்டினா பாக்குறோம். ஓர் அணுவை சதக்கூறிட்ட கோணினும் உளன் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்றாரு. சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறுவது மணிமேகலை. அந்த கேணியும் எந்திர கிணறுன்றது பரிபாடல்ல வருது. வரைது நிலையிய காயமும் அப்படின்ற வார்த்தை புறநானூற்றுல வருது. சோ ஒரு அணுவை சதக்கூறிட்ட கோரினும் உடன்னு சொன்னது கம்பர். புத்தம்னு வந்துருச்சு. சோ மணிமேகலை கரெக்டா தான் இருக்கும். வரைது நிலையிய காயம்ன்றது புறநானூறு. அந்த கேணியும் எந்திர கிணறு அப்படின்றது பெருங்கதையில வரக்கூடிய பாடல் வரி. சரியா? பரிபாடல் அப்படின்றது தப்பு. ஓகே, சோ இந்த மாதிரி வார்த்தைகள்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்ற இந்த வார்த்தை அடிக்கடி கேக்குறாங்க. இந்த வார்த்தை எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்குமா? வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க படிக்கணும், இது ரிலேட்டடா கண்டென்ட்டா நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம எக்ஸாம்ஸ் டெய்லியோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு லைவ் இன்டராக்ஷன் கிளாஸஸா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 ஆர் 8101234234. ஸோ இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, அடுத்து இங்க இருக்கிறதுல தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தவறான இணை முடியல தவறான இணை எதுன்னு கேக்குறாங்க. முல்லைக்கு சிவபெருமான், குறிஞ்சிக்கு முருகன், மருதத்துக்கு இந்திரன், பாலைக்கு கொற்றவை. சோ இதுல எது தப்பா இருக்கு? ஓகே, வெரி குட். சோ முல்லைக்கு சிவபெருமான் அப்படின்றது தப்பு. முல்லைக்கு யாரு? திருமால். வெரி குட். முல்லைக்கு திருமால். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த திணைகள் படிப்பீங்கல்ல, அகத்திணைகள் படிக்கிறப்ப அதுல ஒரு இந்த மூணையுமே நல்லா பார்த்து வச்சுக்கணும். 3 விஷயம் இருக்கு. 1 முதற் பொருள், 2 கருப்பொருள், 3 உரிப்பொருள். இது மூணையுமே நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுக்கணும், பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈஸி தான். இது பாக்குறப்ப உங்களுக்கு வார்த்தை, சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் இது பாக்குறப்ப இதை போய் படிக்கணுமான்னு இருக்கும். பட் இதுதான் ரொம்ப பேசிக்கு. இதுதான் நீங்க படிச்சுட்டு இருக்கதும் கூட, பட் தெரியாம படிச்சுட்டு இருப்பீங்க. முதற் பொருள் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு நிலம் இருக்கு, குறிஞ்சி இருக்குன்னா குறிஞ்சியோட நிலம் என்ன? குறிஞ்சியோட நிலம் என்னப்பா? மலையும் மலை சார்ந்த பகுதியும். அதோட பொழுது என்ன? பொழுதுலயே பெரும் பொழுது இருக்கு, சிறு பொழுது இருக்கு. அப்ப ஒரு திணை அதோடைய நிலம், அதோடைய பொழுத பத்தி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அது என்னது? முதற் பொருள். சோ வெல்கம் விஜி, வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. சோ ரெகுலரா நம்ம வீடியோவை இனிமேல் பாருங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து கருப்பொருள் அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்த நிலத்தை குறிஞ்சி நில மக்கள் இருக்காங்க, அவங்க அந்த மக்களை எப்படி சொல்றாங்க, அவங்க என்ன கடவுள் வழிபடுறாங்க, என்ன விதமான உணவு சாப்பிடுறாங்க, என்ன வகையான பயிர்கள் உற்பத்தி செய்யறாங்க, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பறவைகள், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய
எல்லாமே உடைகள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே அவங்கள பத்தி வெளியே தெரியக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட. சோ குறிஞ்சியில என்ன மரம் அதிகமா இருக்கும், என்ன பறவைகள் இருக்கும், சோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பெரிய டேப்லெட் காலம் படிப்போல 10th புக்ல. சோ அதுதான் கருப்பொருள். அப்போ உரைப்பொருள்னா என்னன்னா அந்த திணையில இருக்கக்கூடிய அந்த அன்பின் ஐந்திணைன்னு சொல்லுவோம். அகத்திணையில ஆன்சர் கரெக்ட் மேம், கரெக்ட் தான். சோ அன்பின் ஐந்திணையில நம்ம அந்த ஒரு 5 திணை பார்ப்போம். அந்த 5 திணையோட நிகழ்வுகள். சோ இந்த 5 திணையில என்ன நிகழ்வு நடக்கும்? இப்ப பாலைனா பிரிதலும் பிரிதல் நிமித்தமும், முல்லைனா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்ற மாதிரி ஒரு 5 விஷயங்கள் இருக்கு. அந்த 5 நிகழ்வுகள், இந்த திணைனா இந்த நிகழ்வை பாடி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சோ அதை படிச்சாலே போதும். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டினாவது வரும். முதற்பொருள், உரிப்பொருள், கருப்பொருள்ல இருந்து. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். சோவியத் அறிஞர் தால்சதாய் வழிகாட்டுதலால் திருக்குறளின் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன். இது அடிக்கடி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான். சோவியத் அறிஞர் தால்சதாயின் வழிகாட்டுதலால் திருக்குறளின் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னது யாரு? காந்தியடிகள். ஓகே, காந்தியடிகள். வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தாரு. வெரி குட், கரெக்ட். சரி, இன்னும் ஒரு 5 கொஸ்டின் மட்டும் இருக்கு, ஃபாஸ்டா பாத்துடலாம். சரியா? சரி பாருங்க, இங்க இருக்கிறதுல தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இனிய நண்பா. இனிய அப்படின்றது எச்சம், நண்பான்றது பெயர் சொல். ஒரு எச்சத்துக்கு அப்புறமா பெயர் சொல் வரப்ப இத பெயரெச்சம்னு சொல்றாங்க. இந்த இனிய அப்படின்ற இந்த எச்சம் ஏதாவது காலத்தை உணர்த்துதான் பாருங்க. காலத்தை உணர்த்தல, அதனால அது குறிப்பு பெயரெச்சம்னு சொல்றோம். இதே காலத்தை உணர்த்தக்கூடிய பெயரெச்சம்னா தெரிநிலை பெயரெச்சம்னு சொல்லுவோம். சோ இது கரெக்டா இருக்கு. சூழ்கழல். சோ வினை தொகைக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்னப்பா? வினையடி கூட்டல் பெயர் சொல் இஸ் ஈக்குவல் டு வினை தொகை. சோ நீங்க ரெண்டா பிரிச்சீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தை வினையடி, சூழ், கவர், அடி, இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு வினையடியா இருக்கும், பெயர் சொல்லா இருக்கும். இது வினை தொகை. என் கால், எனது கால், எனது கால். சோ அது அப்படின்ற 6ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு. சோ 6ஆம் வேற்றுமை. அப்ப கண்டிப்பா தப்பு என்னது? அவ்வூர் அப்படின்றது அண்மை சுட்டு. அவ்வூர் அண்மை சுட்டுன்னு கொடுத்திருக்காங்க. அவ்வூர்ன்றது என்னது? சேய்மை சுட்டு. சேய்மைனா தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை குறிப்பிடுறது. சரியா? ஆன்சர் டி. டி தான் இங்க தவறான இணை. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. பெருங்காப்பியத்திற்கும் இலக்கணங்களை முழுமையாக பெற்று விளங்கும் நூல். பெற்று விளக்கும் நூல். நல்லா பாருங்க கொஸ்டின். பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்று விளங்கும் நூல். ஒரு பெரும் காப்பியம்னா இந்தந்த இலக்கண கூறுகள் எல்லாம் இருக்கணும். அது எல்லாமே இந்த நூலுக்கு இருக்கு. சேய்மை சுட்டுதான். இவ்வூர்னாதான் அண்மை சுட்டு. அவ்வூர் அப்படின்றது சேய்மை சுட்டு. ஆன்சர் கம்பராமாயணம். ஓகேவா? பெருங்காப்பியங்களுக்கு உண்டான எல்லா இலக்கண கூறுகளும் கம்பராமாயணத்துலதான் முழுமையா இருக்கு. ஓகே, அடுத்து சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுக்க நச்சுப்புள்ளி மருந்தாக விளங்கியவர் யார்? இதெல்லாமே அப்படியே புக்ல இருக்கக்கூடிய வரிகளை அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அதான் கொஸ்டின். சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுக்க நச்சுக்கொல்லி மருந்தாக விளங்கியவர் யார்? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்குமே பொருந்தும். சரியா? இங்க இருக்க அயோத்திதாச பண்டிதர், அம்பேத்கர், பெரியார் 3 பேருக்குமே பொருந்தும். பட் ஆன்சர் புக்ல இருக்கக்கூடிய ஆன்சர் பாத்தீங்கன்னா அம்பேத்கர். அடுத்து நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று, அது தன் செய்வினை பயனே. 25 அர்ச்சு 25. சரியா? நற்றினை, குறுந்தொகை, கலித்தொகை, புறநானூறு. சோ இது நற்றினையினுடைய பாடல் வரிகள். சரியா? நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று, செய்வினை பயனே, நற்றினை. அடுத்து தவறாக இடம்பெற்றவர். இங்க இருக்கிறதுல பேச்சுக்கலை. சோ பேச்சுக்கலை அப்படின்னாலே பாரதியார், திருவிக, அண்ணா எல்லாருமே வந்துருவாங்க. ஆறுமுக நாவலர் இதுல கொஞ்சம் அப்படி அப்பாற்பட்டவர். சரியா? சோ ஆறுமுக நாவலர் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, சோ அவ்வளவுதான். சோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. சோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன்.
ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு நைட்டு 7 மணிக்கும் நம்மளோட சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி சேனல்ல கிளாஸ் இருக்கு. மறக்காம எல்லாருமே அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் சுஷ்மிதா எக்ஸாம்ஸ் டெய்லி. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? உங்களுக்கு ஏதாவது query இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லி ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ண வேண்டியதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 8940400154 ஆர் 8101234234. ஸோ இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ். இதே மாதிரி ஈவினிங் லைவ்ல பார்க்கலாம். நாளைக்கு 3 மணிக்கு நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழ்ல நம்ம வந்து லைவ் போடலாம். ஸோ பாருங்க. ஓகே மேடம், லைவ் டைம் கரெக்டா சொல்லுங்க மேடம். தினமும் 3 மணிக்கு எக்ஸாம்ஸ் டெய்லி தமிழ், 7 மணிக்கு சுஷ்மிதா எக்ஸாம்ஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ். பாய். நன்றி.